Hello guys. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூபர் எம்ஜிஎன் காரை தான் ஸ்டீல் பண்ண போறோம். அதுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி இவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுத்துடலாம். ஒரு ஸ்பீடாக போயிட்டு எனக்கு எப்படி இந்த நியூஸ் கிடச்சதுன்னா வந்துட்டு ஒரு ஐஆர் ஆஃபீஸர் மூலியமாக கிடச்சிது. எப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வீக்கெண்ட் ஹாலிடேஸ்லாம் வந்துட்டு ரெசார்ட் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு சில் பண்ணுவாங்க. அந்தமாதிரி சமயத்தில் தான் இந்த நியூஸை நான் கேள்விப்பட்டேன். மதன் கௌரி ப்ரோ வந்துட்டு அவரோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ரோல்ஸ் ராய்ஸ் கிளீனர் எடுத்துட்டு இந்த வெய்ன்வுட்ஸ் ரெசார்ட்டுக்கு வந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே நான் சும்மா இருப்பேனா நானும் கிளம்பிட்டேன். ஏன்னா என்னோட வேலை கார் ஸ்டீல் பண்ணுறது தானே. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு வெய்ன்வுட்ஸ் ரெசார்ட்ஸ்க்கு வந்தாச்சு. இது வந்துட்டு ரெசார்ட்ஸ் இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு எஸ்டேட்டு, வெய்ன்வுட்டோட எஸ்டேட்டு. இதில் தான் வந்துட்டு மதன் கௌரியோட கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்மளோட எப்பயும் போல ட்ரோனை விட்டு பார்ப்போம் guys. ஓகே, நம்ம ட்ரோனை இப்போ மேலே ஏற்றுவோம். ஏற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது. இந்த பாருங்க guys, இதுதான் மதன் கௌரி அண்ணாவோட ரெசார்ட்டு. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க guys. அதுவும் இல்லாமல் எவ்வளோ போலீஸு, உள்ளுக்குள்ளேயே ஒரு 4 எஸ்யூவி கார்ஸ் கிட்டத்தட்ட நிற்கிது, போலீஸ் கார்ஸு. அதுக்கப்புறமா மதன் கௌரி அண்ணாவோட அந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரோல்ஸ் ராய்ஸ் குலீன் தான் நம்ம தூக்க போகிறோம். இங்கேருந்து வியூ கிடைக்கல, அதனால நம்ம கொஞ்சம் கிட்டக்க போனோம்னா கொஞ்சம் க்ளீன் ஷாட் எடுக்க முடியும். ஏன்னா இங்கேருந்து நம்ம ரொம்ப கீழே இறக்கி ட்ரோனை ஆப்ரேட் பண்ணோம்னா ட்ரோன் சப்போர்ட் அங்கேயே மாட்டிக்கும். அப்போ நம்ம ஈஸியாக எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ட்ரோன் எடுத்து விடுவோம். இங்கேருந்து விடுறப்ப நம்மளுக்கு எந்த பாத்திரம் போகணும் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஈஸியாக அதை வித்ரா பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, வெளியில் வந்துட்டு 2 போலீஸ்கார் நிற்கிறாங்க. ஆனால் எக்கச்சக்கமான போலீஸ் இருக்காங்க. போலீஸ் ப்ளஸ் செக்யூரிட்டி, Z ப்ளஸ் செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன். ஸ்டார் ஷேப்பில் நிற்கிறாங்க எல்லாருமே. இங்கே பாருங்க, இதுதான் மதன் கௌரி அண்ணனோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரோல்ஸ் ராய்ஸ் குலீன். இதை தூக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இதை தூக்கணும்னா அங்கே பாருங்களேன், நம்பர் பிளேட்டில் கூட பாருங்களேன் MG அப்படின்னு எழுதிருக்கு மதன் கௌரி ப்ரோக்கு. ஓகே, இந்த காரை இப்போ நம்ம தூக்க தான் வந்திருக்கோம். இதுதான் வந்துட்டு லாங் ஷாட்டு. இப்போ நான் அப்படியே ட்ரோனை மேலே தூக்குறேன் பாருங்க. எவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க பாருங்க. இவங்களை தாண்டி தான் அந்த காரை இப்போ நம்ம தூக்க போகிறோம். இது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து விடுவோமா? இல்லை வேணாம், ராக்கெட் லான்ச்சர் எடுத்து விடுவோம்னா நம்ம இவங்களுக்குலாம் சாதா இந்த கண்ணே போதும். இவங்க நடிச்சு தம்சம்ட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, பாயிண்ட் பண்ணோன்னே சொல்கிறானுங்க அவங்க. ஓகே, நம்ம அடிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம நல்லா ஸ்பீடு கொடுத்து அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவனுக்கு சைடில் அதிகமான ஆள் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிக்கிறதுக்கு. ஓகே, நம்ம இங்கே கொஞ்சம் கவர் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம சாவடிச்சிருவானுங்க. இதுக்கே இன்விசிபிலிட்டி செக்லாம் இருக்குது, இருந்தாலும் சாவடிச்சிருவானுங்க. இப்போ அந்தளவுக்கு கட்டினானுங்க நம்மளுக்கு. ஓகே, நம்ம வந்து வந்தாச்சு. அடிச்சுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் போலீஸ் சாகவே மாட்டானுங்க பழைய போல். போன வீடியோவில் கூட விஜய் சித்து நான் கார் எடுத்து தூக்கன்னு போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி வந்துட்டு இந்த வீடியோவே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே லெஃப்ட்லேயும் நிறைய போலீஸ் இருக்காங்க, ரைட்லேயும் நிறைய போலீஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க முடிச்சுட்டு நம்ம கவர் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கவர் எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள், ரைட் சைடில் வந்துட்டு அந்த கார் கிட்ட வந்துட்டு ஒரு 3 போலீஸ் கிட்ட நிற்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கவர் எடுத்து முடிச்சுடுவோம். ஓகே, ஒருத்தவன் சுற்றுட்டான், இன்னொருத்தவன் சுற்றுட்டான். ஒருத்தவங்க மட்டும் சாவலை, வீட்டில் வேலை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சீக்கிரம் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. ஓகே, நம்ம இவங்களை போட்டாச்சு. லெஃப்ட் சைடில் இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போவோம். இவனை போடுவோம் ஃபஸ்ட்டு. கீழே வந்துட்டா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போவோம். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது guys. சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்களா. அடுத்த இதுலேருந்து நம்ம வந்துட்டு 2 கேரக்டர் வச்சு வந்தோம்னா சரியாக ஆகும் போல். அந்தளவுக்கு இருக்கானுங்க எல்லாருமே, ரொம்ப டைட்டாக இருக்கானுங்க. சிவியர் செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸோட தான் ஒரு காரை வந்துட்டு பார்க் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. போட்டாச்சு. கிட்டத்தட்ட கார் நெருங்கியாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு ஒரே ஒரு போலீஸ் தான் இங்கே இருக்கான். இவங்க நமக்கு போட்டு தவிர்த்துலாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா 4 ஸ்டார் இருக்குது. இப்போ இந்த வண்டியை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு 4 ஸ்டார்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க போலீஸு. ஓகே, நம்ம கார் ஏறியாச்சு. கார் எடுத்தோடனே ஸ்மூத்தாக போகுதுங்க காரு. இனிமேல் ஸ்மூத்தாக போகணும் நான் பார்த்ததே இல்லை. இப்போ பாருங்கள், வழியை பிளாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. வண்டியை வெளியே எடுக்க முடியல, செம பிளாக் வண்டி. இங்கே பாருங்க, முன்னாடி வேறு. ஆஹா, சிக்கிடுச்சுங்க வண்டி. இப்போ வந்துட்டு இதை பொறுமையாக வண்டி எடுக்கணும். வண்டி எடுத்துக்கிட்டு பொறுமையாக. ஓகே, வண்டி ஆஹா லாக் ஆயிடுச்சுங்க வண்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்னாடி போயிட்டு பின்னாடி வரேன். கேமரா எவ்வளோ சரியாக வியூ கிடைக்க மாட்டேங்குது.
என்னங்க அது போக மாட்டேங்குது, மாட்டிப்போமா? நம்ம கொஞ்சம் நிப்பாட்டாலும் போலீஸ் நம்மள கதவு திறந்து ஃபர்ஸ்ட் பண்ணிடுவானுங்க. நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு ஆஹா செம்ம பிளாஸ்ட்டுங்க, செம்ம பிளாஸ்ட் பண்ணுறது. அப்படியே வண்டியை எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒரு போலீஸ் நிற்கிறான், இவனையும் இடிச்சுக்கிட்டோம். ஓகேங்க, வண்டியை ஒரு வெளில எடுத்தாச்சுங்க. அப்பாடா, எவ்வளோ செக்யூரிட்டியை கடந்து வண்டி எடுக்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஓகே, நமக்கு வந்தாச்சு வண்டி எடுத்துகிட்டு வெளியில். இப்போ நம்ம சீக்கிரமாக வண்டி எடுத்துகிட்டு போவோம். பாருங்க, இவ்வளோ வண்டி அடி வாங்கியும் ஒரு ஸ்க்ராட்ச் ஒரு டென்ட் இல்லாமல் இருக்குவாங்க. நம்ம எப்பயும் போல ஃப்ராங்க்லினோட கேரேஜுக்கு போயிடுவோம். அவன் மேப்பில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம் பஸ் ஸ்டாண்டில் எடுத்துக்கிட்டு. செம்ம ஸ்மூத்தாக போடுங்க வண்டி. வா, ஓகே நம்ம போயினே இருக்கோம். ஓகே, நம்ம மேப் எடுத்தாச்சு. நம்ம அதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அவ்வளோதான். நம்ம கேரேஜில் எடுத்துகிட்டு போய் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்லாம் கிளம்பி போயிடுவானுங்க. அது நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து யார் கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, நம்ம போயினே இருக்கோம் வண்டி எடுத்துகிட்டு ஸ்பீடா. இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறப்ப நடுவில் வேற போலீஸ் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்க வேற சுத்து தொலைவும் முடியல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஆர்ம்டு ப்ரொடெக்டட் காரு. இதில் வந்துட்டு கிளாஸ் உடையவும் உடையாது. ரொம்ப பயங்கரமான கார் இது. அங்கே பாருங்க, இவ்வளோ ஸ்பீடு வந்து விட்டுறேன். அவன் தான் குதிக்கிறானே வழியே நம்ம வண்டி ஒரு ஸ்க்ராட்ச் ஒரு டென்ட் கூட ஆகலை. ஒன் டைம் எப்படியாவது போட்டு விடுவோம், பிடிச்சி சாப்பிடும். ஓகே, நம்ம வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், கரேஜில் எடுப்பாட்டுறதுக்கு. அதுக்குள்ளே இவ்வளோ போலீஸ் வந்து நம்ம உயிரை எடுக்கிறானுங்க. ஓகே, இவனை போட முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் வண்டி எடுத்து கிளம்பிடுவோம். ஓகே, வந்தா ஜிவனையும் தாண்டியாச்சு. நம்ம ஸ்பீடாக போயிட்டே இருக்கோம் வண்டி எடுத்துக்கிட்டு. ஓகே, நம்ம இப்போ வந்தாச்சு. இங்கே ஒரு போலீஸ் வந்துட்டா பாருங்க. இவங்க என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையேங்க. இப்படி போடி இவனையும். ஓகே, நம்ம கிளம்பிட்டோம், வந்தாச்சுங்க. நம்ம இப்போ கேரேஜுக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இது உள்ள வண்டி எனக்கு நம்மளோட கார் ஏற்கனவே நிற்கிது பாருங்க லைன் கீழே. அது வந்துட்டு ஏற்கனவே கனெக்ட் பண்ண காரு. அது யார் காருன்னு அப்புறம் அடுத்த வீட்டில் நான் சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம கவர் எடுத்துட்டு இங்கேயே உட்காந்துருவோம் கேரேஜுக்குள்ளேயே. போலீஸ் கொஞ்ச நேரத்தில் அவனுங்க போயிடுவானுங்க. இன்னும் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கு, இன்னும் போவே இல்லைங்க அவனுங்க. இவனுங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம காரை எடுத்துகிட்டு போயிட்டு ரீபெயிண்ட் பண்ணி விட்டுருவோம். ரீபெயிண்ட் பண்ணிட்டோம்னா இந்த கார் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டானுங்க. அதனால லாஸ் ஆண்டர்ஸ் கஸ்டம்ஸ்க்கு நம்ம போவோம். வண்டி அப்படியே ஸ்பீடாக எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதானுங்க. நம்ம இவ்வளோ நின்ட்டாங்க, போவே இல்லை வெளில அவனுங்க. அவ்வளோதாங்க, வண்டி எடுத்தாச்சு. நம்ம வண்டி எடுத்து சீக்கிரமாக கஸ்டம்ஸ்க்கு போவோம். கஸ்டம்ஸ்க்கு போயிட்டு வண்டியை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி எதையும் போய் ரீபெயிண்ட் பண்ணுவோம். ரீபெயிண்ட் பண்ணிட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு க்ரீம் கலரு, சரியான கலர் வாங்கி வச்சுருக்காங்க எம்ஜினா. இது மொத்தமாக இதோட வேல்யூ, அதாவது இந்த ரோல்ஸ் ராய்ஸ் குயினானோட வேல்யூ மட்டுமே 13 crores கிட்டத்தட்ட வருது. அசால்ட்டாக வாங்கியிருக்காங்க. வித் ஆர்ம் ப்ரொடக்டட்லாம் வச்சு வந்தோம்னா 20 crores கிட்டத்தட்ட போகும் இந்த குயினானு. கஸ்டமைஸ்டு மாடலாக இருக்குது. ஓகே, நம்ம ஸ்பீடாக போயிட்டே இருக்கோம். நம்ம இப்போ வந்து லாஸ் ஆண்டர்ஸில் இருக்க கஸ்டம்ஸ்க்கு தான் போகிறோம். கஸ்டம்ஸ்க்கு எதுக்கு போகிறோம்னா இதை ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். ரீபெயிண்ட் பண்ணிட்டா போலீஸ் விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் அது சாத்தியக்கூட என்னன்னு தெரியல. 4 ஸ்டார் இருக்கு ஏற்கனவே. இந்த ஸ்டார் குறைஞ்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். இது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஸ்டார் குறையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போயிட்டு ரீபெயிண்ட் பண்ணி பார்ப்போம். ஏங்க 5 ஸ்டார் வந்துச்சுங்க அதுக்குள்ள. இது என்னங்க இது? தெரியாதனமா ஒருத்தவங்க சுட்டுட்டேன். அது தெரிஞ்சு 5வது ஸ்டாரும் விழுந்துருச்சு இப்போ எனக்கு. இப்போ நான் வந்துட்டு ஃபுல் டைட் ஸ்டாரில் உட்காந்து மாட்டிக்கிட்டேன். எல்லாம் இந்த சிட்டியில் இருக்க எல்லா போலீஸும் என்ன நோக்கி தான் அடிக்க வரானுங்க. இப்போ நம்ம ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே முட்டிக்கிச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டம்ஸ்க்கு கொண்டு போய் விடுவோம். வந்தாச்சு கிட்டத்தட்ட கஸ்டம்ஸ்க்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை விட்டு ரீபெயிண்ட் பண்ணோம்னா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. லூஸ்ட காப்ஸா? ஐயோ, என்னங்க இது? காப்ஸ் இருக்கிறப்ப கஸ்டம்ஸ் உள்ள விட முடியாத நம்ம வண்டியை. இப்போ சரியாக மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், வண்டி எடுத்து காட்டுன்னு காட்டுவோம். அவனை ஓட்டிக்கிட்டே இருப்போம் நிப்பாட்டாம. அவனுங்களே டயர்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார் குறைய ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக குறைஞ்சிருச்சு, 3 ஸ்டார் குறைஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் ஓட்டினேன் நான், ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட. அது இல்லாமல் மலை பிரதேசத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம். இப்போ 1 ஸ்டார் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம் போலீஸ் இல்லாத ஏரியாவில். அவனுங்களே கொஞ்சம் கொஞ்சம் தேடிட்டு அப்புறமா அவனுங்களே போயிடுவானுங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் சுற்றி திரும்பி 2வது ஸ்டாரும் வந்துருச்சு. இப்போ தான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் போலீஸ் இல்லாததுனால இங்கே விட்டுருக்க வண்டியை. பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அது வந்துட்டு மறைஞ்சு போனால் நல்லாயிருக்கும். மறைஞ்சிருச்சு கைஸ் ஒரு வழியா. அப்பாடா, போலீஸ் கேஸ் முடிஞ்சிருச்சு ஒரு வழியா. இங்கே பாருங்கள், நம்மளோட எம்ஜிஆர் காரோட நிலமையை எவ்வளோ டஸ்ட் அண்ட் டர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, நம்ம திரும்பி ஃப்ராங்க்லினோட கரேஜ் கிட்டத்தட்ட ஃப்ராங்க்லின் வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. நம்ம ஃப்ராங்க்லின் கரேஜில் கொண்டு போய் விட்டுருவோம் வண்டியை. ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ராங்க்லின் கரேஜில் விட்டுட்டு இந்த மிஷினை சேவ் பண்ணிட்டோம்னா இந்த கார் வந்துட்டு ஃப்ராங்க்லினுக்கு சொந்தமாயிடும்.
ஆக்சுவலாக இந்த கார் ஒரு வழியாக நம்ம கிட்ட வந்துருச்சு. போலீஸ் கேஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ் போலீஸ் கேஸ் எடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட இந்த வண்டியை ஓடிட்டே இருந்திருப்பேன் நானு. ஓகே நம்ம கேரேஜ் வந்தாச்சு. இப்போ கேரேஜ்க்குள்ளே கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிடலாம். ஓகே கைஸ் ஒரு வழியாக வண்டி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் யார் வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே நம்ம வந்தாச்சு. இப்போ ஷட்டரும் மூடிடுச்சு. ஓகே கைஸ் தேங்க்யூ பாய்.